ஒரு பிஸ்னஸ் விமனா என்னோட டே எப்படி போகுது அப்படின்றது தான் இந்த பேஜில் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் வந்து மல்டியாக பிஸ்னஸ் பண்ணுறேன். நேச்சுரலான சோப்பு, ஷாம்பு, ஃபேஸ் வாஷ் அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ப்ராடக்ட்டில் ஏபிசி மால்ட்டு, ப்ரௌனி, டீ கேக், கப் கேக், சாக்லேட் அப்படின்ட்டு மல்டியாக பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு ஒர்க் பிளேஸுமே நான் பிடிச்சிருக்கேன். வர்ற வழியில் பார்த்தா அந்த குணா, செந்தில், ராஜன்ற மாதிரி அவ்வளோ ஒரு தோரணையாக படுத்து கிடந்தாங்க. அவங்கள தாண்டி காலையில் 6 மணிக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நேற்று பட்டர் குக்கீஸ் மேக் பண்ணியிருந்தேன். அதில் மிச்சம் இருந்துச்சு. அதை வந்து டாக்ஸுக்கு போட்டேன். நல்லா சாப்பிட்டாங்க. ஒர்க் பண்ணுற இடத்துல சுத்தமாக தண்ணியே இல்லை. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு சாக்லேட் ஆர்டர்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே மேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நலங்கு மாவுக்கு ஹர்ப்ஸ் எல்லாமே வந்து உடச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன். முல்தானி மெட்டி, மஞ்சிஸ்தா இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணும்போது நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கும்போது ஃபைன் பவுடராக கிடைக்கும். அதுக்கப்புறமா நமக்கு நிறைய திங்ஸ் வந்துருந்துச்சு இல்லையா, அந்த பெட்டியை ஃபுல்லாக இன்றைக்கி தான் நான் வந்து எடைக்கு போட்டேன். ஏன்னா நிறையா கிடந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாமே வீடை க்ளீன் பண்ணிட்டேன். அப்போ தான் ஒர்க் பண்ணுறதுக்கே மைண்டு வரும். இப்போ தான் நம்ம பேஜை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ரிட்டன் கொரியர்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த பாண்டாவை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. டே 2ல் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.